வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் பல்கலையில் புதுமுக மாணவன் மீது தாக்குதல், சிரேஷ்ட மாணவர்கள் 4 வகுப்பு தடை. பட்டளந்து போன்று வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும், செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி தெரிவிப்பு. நுவரெலியாவில் நீர்த்தேக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட யுவதியின் சடலம். மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள். எம்பி சாமரசம்பத்திற்கு தொடர்ந்தும் சிறை. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைக்கு ஏற்படவுள்ள சிக்கல். முன்னாள் அமைச்சர் விஜயாலேந்திரனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 4 வாகனங்கள் மோதி அதிவேக நெடுஞ்சாலையில் பாரிய விபத்து. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் பகிர்வதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 2ஆம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் பூ ரவிராஜன் தெரிவித்துள்ளார். விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக உட்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், எமது பீடத்தைச் சேர்ந்த புதுமுக மாணவர் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தமடைகின்றோம். சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி, மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம். பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2ஆம் வருடத்தைச் சேர்ந்த 4 சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய 3 பேர் கொண்ட விசாரணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டு விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பகிடிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை, பல்கலைக்கழக உபவிதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணைக்குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். பேரவை தீர்மானத்துக்கு அமைய குற்றமுளைத்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சம்பவம் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றிருப்பதினால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் தெரிவித்தார். அரசு நியாயமாக செயற்படுமாக இருந்தால் பட்டளந்து போன்று வெளிக்கடை படுகொலையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டளந்து அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது இவ்வளவு காலமும் தூசு தட்டாமல் இருந்து ஜேவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அதனை நாம் வரவேற்கின்றோம். அதே நேரம் 1983ஆம் ஆண்டு கலவரம் ஏற்படுத்தப்பட்டது வெளிக்கடை சிறைச்சாலையில். அங்கு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் கலவரம் ஏற்பட்ட இயக்கங்களுக்கு தமிழிளைஞர்கள் சாறை சாறையாக சென்றனர். ஆகவே ஒரு கேள்வியை இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன். இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்ததை போன்று ஜேஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் வெளிக்கடை சிறையில் காடையர்கள் வெளியிலிருந்து உள்ளே அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு நியாயமாக செயற்படுமாக இருந்தால் வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டளந்து பிரச்சினை எல்லாவற்றையும் விட 1983 கலவரம் கூடுதலான இழப்புகளை சந்தித்தது. இது வரலாற்றில் முதன்மையான இடத்தில் உள்ள படுகொலை. இதனை அரசாங்கம் விசாரணைக்கு கொண்டு வந்து அதற்கான நீதி நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என மக்கள் சார்பாகவும் வெளிக்கடையில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகள் சார்பாகவும் கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து யுவதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது.
குறித்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்தே குறித்த சடலம் போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. டயகம போட்மோர் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதியொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் விசாரணைகளின் பின் வைத்திய பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. யுவதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் டயகம போலீஸ் நிலையத்தில் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படவுள்ளது. குறித்த உலருணவுப் பொதிகளை இன்று முதல் 13ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த உலருணவுப் பொதிகளை நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோஆப் ஃபெட் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 299 ரூபாவாகும். அதேபோல் ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதனது புதிய விலை 361 ரூபாவாகும். மேலும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் எந்தவித மாற்றமுமின்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். 3 வழக்குகள் தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சாமர சம்பத்திக்கு 2 வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டது. ஆனால் இன்று வரை ஒரு வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 27ஆம் தேதி 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் அன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக விளக்கமறியலில் இருந்த அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசநாயக்க தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு அண்மையில் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பாடசாலை வாகன சேவை வழங்குனர் சங்கம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி டீசல் நிவாரணம் வழங்காவிட்டால் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையிலிருந்து விலக வேண்டியிருக்கும் என்று குறித்து சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் ருவான் பிரசாத் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இலங்கையில் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெட்ரோல் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டது. எனினும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளாமல் அப்படியே பேணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த 25/3/2025 அன்று லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் கெலனிகம பகுதியில் இன்றைய தினம் காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது.
இந்நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு பாரவூர்தி 2 வேன்கள் மற்றும் ஒரு மகிழுந்து ஒன்றோடொன்று மோதியதில் குறித்து விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதாவது மாத்தறையிலிருந்து கொழும்புக்கு அரிசி ஏற்றிச் சென்ற பாரவூர்தி சொகுசு வேன் மீது பின்னால் மோதிய நிலையில் பின்தொடர்ந்து வந்த ஒரு கார் வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இந்த விபத்தினால் அதிவேக நெடுஞ்சாலையில் போக்குவரத்திற்கு எந்த தடையும் இல்லை என தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.